வாங்க இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 3ல் என்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் மெயின் கோர்ஸ் வந்து வெஜ் புலாவ் செய்ய போகிறேன். அது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சு வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டதுக்கப்புறம் கேஷ்யூ போடுறேன். இங்கே வந்து ஸ்கூல் நட் ஃப்ரீன்றதுனால நட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. நான் அது வந்து மெயினாக ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேஷ்யூ வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் இறங்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி இது போட்டு இது நல்லா போட்டு சாட்டே பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக சால்ட், அவ்வளோதாங்க. மற்ற ஸ்பைசஸோ எதுவுமே நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். அடுத்தது ரைஸ் ஆட் பண்ணிடலாங்க. நான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அவங்க சாப்பிட்ற நேரத்தில் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் பொமோகிரானேட் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சோயா பால் வச்சுருக்கேன். இது நேற்று தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா, எனக்கு பிடிக்கல. பட் மேபி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டிக்கு பிடிக்குதான்னு சொல்லிவிட்டு. ஸோ உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். ஸோ தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டேன். ஸோ இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி இல்லை அப்படின்றதுனால நான் சோம்பை இடித்து அதை தூளாக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் ஹாஃப் மிளகாய் மட்டும் போடுறேன். போட்டுட்டு அது ஒரு கரகரப்பான கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதை அரைச்சி வச்ச சோயா, ஸோ இது பொடியாக்கின சோம்பு, கொத்தமல்லி, மிளகாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக அரிசி மாவுங்க. இது நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி குக் ஆனதுனால நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க. அது இன்றைக்கி ஸ்கூலுக்கு வச்சுருக்கேன். ரைத்தாவில் பார்த்தீங்கன்னா ஆனியனும் குக்கும்பரும் போட்டிருக்கேன். பார்வதியா, ஃப்ரூட்ஸ் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் பனானா வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, லஞ்ச் பேக் பண்ணியாச்சு.